சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்ட் ஆஃப் பிஜேபி இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு மீட் பண்றது. 7 மணி வாக்கில் அந்த லிஸ்ட் ட்வீட் பண்ணிடுவான்னு சொன்னாங்க எங்கிட்ட. ஆனா பிஜேபி கன்சல்டடா இருக்காங்க, அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. காங்கிரஸ்ல அந்த கிளாரிட்டி இல்லை, குழப்பம் இருக்கு. அந்த ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. திமுக காரங்க காலி பண்ணுவாங்களோ, இந்த 28 பேர்ல 5 பேர் 4 பேர் ஜெயிச்சு அதிகங்கிற மாதிரி. எம்பி பதவி ராஜினாமா செய்தாக வேண்டும். அப்போ அந்த ஷானவாஸ் கான் கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்களாம். அதான் நான் டெல்லியில கேள்விப்பட்டேன். எது இருந்தாலும் அவருடைய முயற்சி வரவேற்கத்தக்கது. திருமாவளவன் போன்றாட்டி லோக்சபால 8000 ஓட்டு தான் தோத்து போனார், ஞாபகம் இருக்கும். ஜெயிச்சார். அவர் அந்த ஜெயிக்கிற அளவுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் தான் குறைஞ்சிடுச்சு. இது ஒரு பெரிய இடி அவருக்கு. திருமாவளவன் செய்வதெல்லாம் நூதனமாக இருந்தாலும் அரசியல் சூழ்ச்சி காரணமாக திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறார். ஆல் இண்டியா லெவல்ல என்னங்க தலித்து கிடையாது, அவனையும் தடால ஒரு டிசிஷன் எடுக்கும். பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசு சேனல் எடுத்து 10 நாள்களை கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு எலெக்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் நிகழ்ச்சியில மீண்டும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் டெல்லி ராஜகோபாலன் சார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் சார். இப்போ மாநில கட்சிகள் எல்லாருமே அந்த தேர்தல் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் யாருன்னு சொல்லிட்டாங்க. திமுக கூட பார்த்தோம்னா நிறைய சலசலப்புகள் இருக்கு. ஆனா இப்ப தேசிய கட்சிகள் யாருமே இந்த பட்டியலை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அதோட பின்னணி என்ன சார்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கும் ராஜ்வேல் நாகராஜ் பிரணவ் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகள். தேசிய கட்சிகளான காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நடைமுறை இருக்கிறது. சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்ட் ஆஃப் பிஜேபி இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு மீட் பண்றது. அதை ஒரு 7 மணி வாக்கில் அந்த லிஸ்ட் ட்வீட் பண்ணிடுவான்னு சொன்னாங்க எங்கிட்ட. இந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார், அருண் சிங்னு. ராஜ்நாத் சிங்கினுடைய மைத்தினர். அவர் பாஜகவினுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அவர் ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி. அவர் தான் சொன்னார் சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு இன்னைக்கு போட போறது. அசாம்லயும் எல்லாம் முடிஞ்சாச்சு, கேரளாவுக்கும் நம்ம கொடுக்கணும், அதனால நாங்க இன்னைக்கு சாயங்காலம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் அமித்ஷாவிடம் அவர் கேமரூன் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கா பக்கம் போயிருக்காரு. அவர் அங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மீட்டிங் நடக்குது. காமர்ஸ் மினிஸ்டர் டாரிஃப், நம்ம ட்ரம்ப் டாரிஃப் போட்டதுல அங்க போய் மீட்டிங் பண்ண போயிருக்காங்க. அது வந்த உடனே இன்னைக்கு சாயங்காலம் வராரு. வந்த உடனே இது அப்ரூவல் ஆயிடும். அமித்ஷா ஏற்கனவே பியூஷ் கோயல சொன்ன வரைமுறைகள், நைனா நாகேந்திரன் கொடுத்தது, அந்த ஒரு ஆலோசனை எல்லாம் பேர்ல. அதை தவிர அமித்ஷா தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ மேலுமே தனியா கோட்டி வச்சிருக்கிறது, அனலைஸ் பண்ணதெல்லாம் வச்சுட்டு அந்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இன்னைக்கு சாயங்காலம். காங்கிரஸ்ல ஒரு குழப்பம் இருக்கு. காங்கிரஸ்ல ஜோதிமணி சொல்லியிருக்காங்க, பிரணவ் இந்த டிக்கெட் 5 கோடி 10 கோடி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு கரும் புள்ளி, தவறான கருத்துக்கள். அதுக்கு செல்வ பெருந்தகை தான் பண்றாருன்னு நம்ம ஓப்பனாவே சேலஞ்ச் பண்ணிருக்கிறது. டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை என்று. இந்த குழப்பத்தில் காங்கிரஸ் சிக்கி தவிக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய முகுல் வாஸ்னிக், டி.எஸ். சிங்தேவ் இருவருமே சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ். அவங்கெல்லாம் ஸ்டாலினை பார்க்காத, அவங்கெல்லாம் சென்னைக்கு போயிருந்த போது அங்க காங்கிரஸ் கமிட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. டி.எஸ். சிங்தேவ் இது வரைக்கும் சென்னையை சீஃப் மினிஸ்டர் பார்க்கவே இல்லை. அது மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டார் ராகுல் காந்திக்கு. அதே மாதிரி அந்த கிரீஷ் சௌடங்கர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி முகுல் வாஸ்னிக் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி, அவர் மேலும் குழம்பி விட்டார். இந்த 3 பேர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அவர் போதாத வரைக்கும் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி யார் விஜயை போய் பார்த்தாரோ 2-3 தடவை, அவர் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு காத்தால ஒண்ணு. அப்புறம் நேற்று ஒரு ட்வீட் போட்டாரு, அந்த பீஸா சாப்பிடுச்சு இதெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுற மாதிரி. இது என்ன கழுத்துன்னு தெரியல. கழுத்தரப்பா இருக்கு காங்கிரஸ்ல. இருந்தாலும் காங்கிரஸ் கண்டிப்பாக இன்று மாலை வெளிவிட்டு விடும் தன்னுடைய 28 பெயர்களை என்று தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். ஒருவேளை என்ன ராகுல் காந்தி இன்னைக்கு இதுக்கு போயிட்டாரு, கேரளாக்கு போயிட்டாரு. மல்லிகார்ஜுன் கார்கே டெல்லிக்கு வரப்போறாரு இன்னைக்கு சாயங்காலம். அவங்களாம் கன்சல்டேஷன் பண்ணி போன்லயே கூட பண்ணிடுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த அந்த பாஜகவில் இருக்க மாதிரி ஒரு சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டோ இல்ல சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் கிடையாது. எது ராகுல் காந்தி சொல்றாரோ, அம்மையார், மகன், மகள், இவ 3 பேர் உட்கார்ந்து பேசுறதுதான் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி. சோனியா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி முடிஞ்சிருக்கு. அதுதான் ஹைகமாண்ட் சொல்றாரு நம்ம மல்லிகார்ஜுன் கார்கே. ஒருவேளை இன்னைக்கு காங்கிரஸ் லிஸ்ட் வந்துடும்.
அதுதான் பின்னணி. குழப்பத்தில் இருக்கிறது இரண்டு தேசிய கட்சிகளுமே என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனா பிஜேபி கன்சல்டடா இருக்காங்க, அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. காங்கிரஸ்ல அந்த கிளாரிட்டி இல்லை, குழப்பம் இருக்கு. அந்த ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. திமுக காரங்க காலி பண்ணிட்டாங்களோ, இந்த 28 பேர் 5 பேர் 4 பேர் ஜெயிச்சு அதிகங்கிற மாதிரி. சார், இப்ப விஜய் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டி போட போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இப்ப இந்த தேர்தல் பயணம் எப்படி இருக்க போகுது சார்? என்னை பொறுத்த மட்டும் நேற்று அந்த 234 கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், சிறுபான்மையர் அதிகமாக இருக்கிறார்கள். சிறுபான்மையர் வாக்கு வங்கி தமிழகத்தில் அதிகமாக இருந்தாலும் அது ஏற்கனவே காங்கிரசுக்கும் திமுகவும் தான் போயிருந்தது. அதுல ஒரு டென்ட் வரும், ஒரு சோகம்படி, அதாவது இணக்கம் இருக்காது, அதுல ஒரு கம்மியாகும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காங்க ஒரு அனலைஸ் பண்றச்ச. ஆனாலும் விஜயினுடைய ஒரு அணுகுமுறை பாராட்டத்தக்கது. அவர் ஒரு நாள்ல டக்குன்னு போட்டு முடிச்சுட்டா இருப்பாங்க. 234 அவங்களாம் சொல்றாங்க ஒரு நட்சத்திர ஓட்டுல வச்சாங்கன்னு. நட்சத்திர ஓட்டத்துல பேச்சு வைக்கலாம். எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் நட்சத்திர ஓட்டுல பேசலாம். ஸ்டாலின் மீதி வெற்றி நட்சத்திர ஓட்டுல பேசலாம். இது என்னங்க இது? ஏன்னா அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய் ஒரு நல்ல குவிக்கா பண்ணிட்டார். நேற்று அறிமுகப்படுத்தும் போதும் அவர் புது புது ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது வரவேற்கத்தக்கது. எல்லா கூட்டத்தின் நடுவிலையும் கான்பிடென்டா இருங்க, அப்படி கையை தூக்குறாரு பாருங்க. அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட் சொன்ன உடனே இதெல்லாம் வெற்றி 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 நிச்சயம் காமிக்கிறாரு. ஹி என்கரேஜஸ் தி கேடர். ஒண்ணு. ரெண்டாவது, நேற்று நான் ரொம்ப நுனித்தா பார்த்து இருந்தேன். அவருடைய டிரைவர் மகன் ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டார். அது அவர் லாயல்டி பேஸ் டிவிடன்ஸ். அதுதான் ஒரு அழகு. எவ்வளவு 40 வருஷமா 30 வருஷமா டிரைவரா இருந்தவனுக்கு மகனுக்கு சீட் கொடுத்துருக்காருன்னா அது ஒரு பெரிய காரணம். என்ன என்று கேட்டால் டிஆர் பாலு கூட கலைஞர் கருணாநிதி டிரைவரா இருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது உண்மையாகத்தான் இருக்கிறது. அது மாதிரி ஒரு டிரைவர்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ் இன் டிவிக்கு என்றால் பாராட்டத்தக்கது தான். அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓட்டு நிறைய கட் பண்ணுவாங்க. அவருக்கு 25-30% இருக்குன்னு கருத்தணிப்பாளர்கள் வாய்வாளர்கள் சொல்லுகிறார்களே தவிர என்னை பொறுத்த மட்டும் ஒரு 20% நின்றுடுவாரு. ஒரு அப்படி எஸ்பெக்ட் போட்டீங்கன்னா ஒரு 35 சீட்ஸ் வின் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு 15 இடம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாருன்னு ஜெயிச்சுருவாரு. விஜய் ஜெயிச்சுருவாரு. இந்த டிஎம்கே தோத்து போயிடும் பெரம்பூர்ல. சார், அதற்கு இப்ப தோல் திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏவாக போட்டி போட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. இப்ப அது சிஎமோட கன்சல்டேஷனோட பண்ணிருக்காங்களா, இல்ல அவரோட சொந்த விருப்பத்திலேயே பண்ணிருக்காங்களா? சீஃப் மினிஸ்டருடைய கன்சல்டேஷன் இல்லாத இருக்காது. ஏன்னா டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தால் திருமாவளவனுக்கு ஆப்த நண்பர்கள் 4 பேர் தமிழ்காரர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட சொல்லும் போது கடந்த 10-15 ஆண்டுகளாவே டெல்லியில அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. அங்கெல்லாம் அவருக்கு போறோம் நிறைய ஆயிடுச்சு டெல்லியில. ஏன்னா யூபி அரசாங்கம் திருப்பி வராது, இதே நரேந்திர மோடி 2029 வருவான்னு ஒரு வெறுப்பு இருக்குது அவருக்கு. ஆனா துணை முதலமைச்சர் ஆகிவிடலாமே, ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துட்டாருன்னா உதயநிதி பக்கத்துல உட்காந்துக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். ஆனாலும் எம்பி பதவியை ராஜினாமா செய்தாக்க வேண்டும். அப்போ அந்த சானவாஸ் கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்களாம். அதான் நான் டெல்லியில கேள்விப்பட்டேன். எது இருந்தாலும் அவருடைய முயற்சி வரவேற்கத்தக்கது. திருமாவளவன் போன்ற வாட்டி லோக்சபால 8000 ஓட்டு தான் தோத்து போனார், ஞாபகம் இருக்கும். ஜெயிச்சார். அவர் அந்த ஜெயிக்கிற அளவு 1 லட்சம் 1.5 லட்சம் தான் குறைஞ்சிடுச்சு. இது ஒரு பெரிய இடி அவருக்கு. அதனால்தான் he may shift the constituency. சிப் பண்ணிட்டார், காட்டுமன்னார் கோயில் போயிட்டாரு. வரவேற்கத்தக்கது. திருமாவளவன் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்திற்கு அவர் நிறைய தொண்டு செய்திருக்கிறார். சோட்டா அம்பேத்கர், தமிழ்நாடு அம்பேத்கர் என்று சொல்லலாம். மாநிலத்தை எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு ஆசைகள், அதை பேராசைன்னு சொல்ல முடியாது. ஆந்திர பிரதேஷ் அசம்பிளியில கண்டெஸ்ட் பண்ணாரு பானை சின்னத்துக்கு, ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு. சவுத் இந்தியாவில் பண்ணோட்டு காமர்ஸ் எம்பிடுவாங்க. அந்த திட்டங்கள்லாம் படுத்து போச்சா என்ன தெரியலையே. முக ஸ்டாலின் நிறுத்திட்டாரா தெரியலையே. ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்த வாட்டி தலித் வாக்காளர்களை வைத்து வியாபாரம் செய்யாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல வாக்குகள் விஜய் பக்கம் போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் 8ல ஒரு 3 ஜெயிச்சா அதிகம், திருமாவளவன் உள்பட. சார், ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல பேச ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த துணை முதல்வர் பதவியெல்லாம் ஏம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எப்படி சார் சாத்தியமாகும்? சாத்தியம்தான் ஆகும். என்ன ஒரு ஹங் அசம்பிளி மாதிரி வந்துடுச்சுன்னு வச்சுங்க. முதலமைச்சருக்கு என்ன திமுகவுடைய இப்ப இதை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரிப்பேரிங் ஃபார் தி வர்ஸ்ட். ரொம்ப முக்கியமா பார்க்க போனீங்க எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்து நல்ல போலிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. 2026 தமிழ்நாடு போலிங்ல
75% ஓட்டிங் ஆயிடுச்சுனாலே எழுதி வச்சுங்க திமுக அவுட்னு அர்த்தம். என்னை பொறுத்த மட்டும் 75 வாக்குகள் வந்துடும். அப்போ தொங்கு சபை மாதிரி வராது. இருப்பினும் திருமாவளவனுடைய துணிச்சலான முடிவு, நாங்க அசம்பிளிக்கு வரனாலே அது ஒரு சிச்சுவேஷன் மாத்தோம். அதை காங்கிரஸ் வெல்கம் பண்ணிருக்குது பாருங்க. ஜோதிமணி வெல்கம் பண்ணிருக்காங்க. அது வெல்கம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் 2029 லோக்சபா தேர்தலில் திருமாவளவன், விசிக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் அண்ட் விஜய் அப்படி போயிட்டுன்னு வச்சுங்கோ, டிஎம்கே கவர்மெண்ட் காலி ஆயிடும். அதனாலதான் அவர் பண்றாரு. திருமாவளவன் செய்வதெல்லாம் நூதனமாக இருந்தாலும் அரசியல் சூழ்ச்சி காரணமாக திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறார். ஆல் இண்டியா லெவல்ல என்னங்க தலித்து கிடையாதா? அவனே தடால ஒரு டிசிஷன் எடுக்கும். 39 எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. ஒரே ஒரு எம்பி ஒன்று ஏன் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்? ஆக மொத்தம் மத்திய ஆட்சியில் பாஜக நீடிக்கும், தமிழகத்தில் திமுக வருவது சந்தேகம். நாங்க போனமான ரீஜனல் பார்ட்டிஸ் பிளே பண்ணலாம் வந்திருப்பாங்க. அது வரவேற்கத்தக்கதான், ஒன்றும் தப்பு கிடையாது. சார், இப்ப திமுகவுடைய தேர்தல் இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மனோ தங்கராஜ் அவர்களுக்கு, SR ராஜா அவர்களுக்கு, பொன்முடி அவர்களுக்கு, ஒரு சாஃப்ட் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லலாம் பரந்தாமன் அவர்களுக்கு, இவங்கெல்லாம் சீட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்திருக்கு. அதே பார்த்தா அப்படின்னா நிறைய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்திருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன சார்? மு.க. ஸ்டாலின் செய்தது கரெக்டாகத்தான் நான் நினைக்கிறேன். மனோஜ் தங்கராஜ் பிரைம் மினிஸ்டருடைய பாடை கத்துற மாதிரி ஒரு காஃபினை போட்டாரு. அன்னைக்கே அவங்க டெலிட் பண்ண சொல்றாங்க. மு.க. ஸ்டாலின் டெலிட் பண்ணிட்டு, அவ்வளவு அனாவசியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஊழல் பண்ணிருக்கான்ற அவர் கேள்விப்பட்டது. அப்புறமா பொன்முடி பையனுக்கு கொடுத்துட்டாரு. பொன்முடிக்கு இந்த கேஸ் எல்லாம் இருக்குது. ஆனா KN நேருக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு, இவருக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு. செந்தில் பாலாஜி கேஸ் இருந்தவொன்னு சொல்ல முடியாது. பொன்முடிக்கும் பையனுக்கு சீட் கொடுத்ததுனால சைலண்ட் ஆயிட்டார். அவன் பையன் மந்திரி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். எப்படி TRB ராஜா, TR பாலு மந்திரி காணும். ஆக மொத்தம் 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் மந்திரி, அதே மாதிரி ஒரு 15 டாப் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி டிஎம்கேனுடைய லீடர்ஸுடைய பசங்களும் மந்திரி ஆயிடும். ஆக மொத்தம் இந்த குடும்ப ஆட்சி கண்டினியூ ஆகுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வளரும். தாங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க அபவுட் பரந்தாமன் வெரி ஜென்டில்மேன். என்னை பொறுத்த மட்டும் பரந்தாமனுடைய ஒரு ஆப்சன்ஸ், அது சேகர் பாபுவோட சண்டை போட்டுன்னு வெளில வந்தான்னு சொல்றாங்க. நான் டெல்லியில இருந்து பரந்தாமனுக்கு பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். என்ன டீசென்டா டிபேட் பண்ணுவார் தமிழ் சேனல் எல்லாம், இங்கிலீஷ் சேனல்லாம். சட்டமன்றத்தில் தன்னுடைய தொகுதியை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அது அவரே சொல்றாரு. நிறைய டேட்டாவோட தான் பேசுவார். நிறைய சேனல் நான் பார்த்திருக்கேன். அவர் எனக்கு பர்சனலா தெரியாதுன்னா கூட அவருக்கு வாழ்த்துக்கள். தங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா கூட நீங்க திமுக லாயலிஸ்ட், நீங்க அடுத்த வாட்டி வேற தானே சீட் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் பேச்சாளர்கள் இடையே ரொம்ப மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய பரந்தாமனுக்கு வாழ்த்துக்கள். சில நம்ம டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த சரவணன், அந்த இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்காரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், அப்புறமா ஒருத்தர் அவர் வருவார், முஸ்லீம் ஜென்டில்மேன், அவர் மனிஷ புத்திரன். இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாபர் மவுத். இந்த சரவணனை பார்த்தாலே எல்லாம் டெலிவிஷன் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் தமிழே பேசுவாரு, ஏதாவது ஒரு அசட்டுத்தனமா பேசுவாரு. அங்க பாருங்க, அந்த சேஜாத் போனவாலான்னு சொன்ன போது சிரிச்சாங்க, கேன்னு சிரிச்சாரு. ஆக மொத்தம் லாஃபிங் ஸ்டாக். இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா பரந்தாமன் நல்ல, மீதி ஸ்போக்ஸ் பர்சன் டிஎம்கே மாத்தினா நன்னா இருக்கும். சார், அதன் பிறகு மதுரையில 1967 அப்புறம் ஒரு சிபிஎம் கேண்டிடேட்டே இல்லாத ஒரு மதுரை அப்படின்னா இப்பதான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஏதாவது பின்னாடி இருக்கா சார்? கண்டிப்பா வெங்கடேசன் தோத்து போடுவார். 2029 லோக்சபா எலெக்ஷன்ல அவர் ஜெயித்து போடுவது கஷ்டம். அதனாலதான் மாத்திட்டாங்க. மு.க. ஸ்டாலின் செய்தது சரி. 6 சீட்டு 1 சீட்டை குறைச்சி மதுரை கட் பண்ணி விட்டார். நல்லதா போச்சு. ஆனா அந்த கான்ஸ்டிடுவன்சி 1967 இருந்து பிரணவ் பி. ராமமூர்த்தி எம்பியா இருந்தார். பி. ராமமூர்த்தி இந்த தோழர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. நிறைய பேருக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். அவருடைய மகள் கூட டெல்லியில வழக்கறிஞராக இருந்தாங்க. அவர் வெரி வெரி டால் ஃபிகர். அவர் குள்ளமா இருந்தாலும் அவருக்கு ஒரு கால் ஊனமாக இருந்ததுனால ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவர். அதனால அவருக்கு மரியாதை நிறைய. பொலிட் பியூரோ EMS நம்பூதிரி ஜோதி பாசு எல்லாம் வந்தா எழுந்து நிற்பாங்க. பி. ராமமூர்த்தி பார்த்து நானே பார்த்துருக்கேன். பி. ராமமூர்த்தி எம்பியா இருந்த போது. அப்பேற்பட்ட மதுரை தொகுதி ஒரு சு. வெங்கடேசன் சொல்லக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி மேக்கர், பப்ளிசிட்டி கிங். எதுவாக இருந்தாலும் ஒரு ட்வீட் போட்டுட்டு மாட்டிப்பாரு. சில டைத்துல மதுரை விமான நிலையம் மாட்டிப்பாரு, போய் சொல்லுவார் நிறைய. ஆனா அவருக்கு 2029 சீட் கிடைக்காது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக
அசெம்பிளியில மதுரையை விட்டது சிபிஎம்க்கு ஒரு நஷ்டம், திமுகவிற்கு லாபமாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அங்க வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏடிஎம்கே விஜய் வந்துட்டு அப்புறம் அவங்க நினைச்சாங்க சிபிஎம் கிட்ட கொடுத்துட்டா வம்பாகுமேன்னு. விஜய் நல்ல ஸ்கோர் இன் மதுரை ஆல்சோ. சார், இன்னைக்கு எங்களோட நினைச்சு நிறைய எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் கொடுத்திருந்தீங்க சார். மீண்டும் நாளை சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.